ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஜிலேபி ரெசிபி. ஆனால் இது நம்ம ஏரியாலலாம் ஜிலேபின்னு சொல்லுவோம். ஆனால் இதனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாங்கிரி. ஜிலேபின்றது மைதாவில் பண்ணுறது, ஜாங்கிரி வந்து உளுந்து மாவில் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் உளுந்து இருந்தால் சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிருங்க. கடையில் கிடைக்கிற அதே ஜூஸியான ஜிலேபி நம்மளும் வீட்டில் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. அப்படியே சொட்ட இருக்குது அந்த ஜீரா பாகலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு உளுந்த தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்டரில் பண்ணிங்கன்னா இன்னுமே பெர்ஃபெக்டான ஜிலேபி கிடைக்கும். நீங்கள் வந்து மிக்சியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து இட்லிக்கு மாவாட்டுவீங்கள்ல, அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த உளுந்து கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறலாம். நம்ம 1 கப் அளவு உளுந்து ஊற வச்சோம்ல, 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆரஞ்சு கலர், நம்மளாம் ஜிலேபி வந்து ஆரஞ்சு கலர்லேயே சாப்பிட்டு பழகியிருப்போம். அதனால் கொஞ்சம் போல் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் எந்த வித்தியாசமும் படாது. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து கை போட்டு நல்லா பிசைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா வந்து சூப்பரான பெர்ஃபெக்டான ஜிலேபி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துட்டு நல்லா வந்து ஒரு ஓரமாக 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய ஜிலேபி மாவு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு உளுந்து சேர்த்தோம்ல, அப்போ 1 கப் அளவு சக்கரை தான் ரேஷியோ. சேர்த்துட்டு இந்த சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து ஒரு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி லைட்டாக அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவோம்ல, அது வந்தால் போதும். நம்ம அந்த குலோப்ஜாமுக்கெலாம் கொதிக்க விட்டு இறக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கம்பி பதம் கண்டிப்பாக அவசியமே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பி பதம் வந்து முறியாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுவாங்க. அப்படிலாம் எலுமிச்சம்பழம் தயவு செஞ்சு புழிஞ்சிடாதீங்க. நம்மளுடைய ஜிலேபியோடைய டேஸ்ட்டை வந்து கெடுத்துரும். என்றைக்காவது நம்ம கடையில் ஜிலேபி சாப்பிடும்போது எலுமிச்சம்பழம் வாசனை அடிச்சிருக்கா? அடிக்கவே அடிக்காது. அவங்க வந்து எலுமிச்சம்பழம்லாம் பிழியவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய சக்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஃபுட் கலர், அதே ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபுட் கலர் வந்து கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகு சூடாகவே இருக்கணும். நம்ம ஜிலேபி போட்டு பொரிச்சு எடுத்து இதில் போடும்போது இந்த பாகு சூடாகவே இருக்கணும். அதனால் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாவும் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த மாதிரி கவர் நம்ம வந்து கடையில் ஏதாவது ஜாமான் வாங்குறப்ப கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து இப்போ இதை சேர்த்துக்கிறலாம். நம்மளில் நிறைய பேர்கிட்ட வந்து ஜிப்லாக் கவர் இருக்காது. ஸோ என்னட்டையும் அது வந்து இல்லை. அதனால் நான் இந்த கவரில் தான் சேர்த்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இதில் இந்த முனையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறலாம். இப்போது ஒரு தட்டில் உங்களுக்கு நான் புழிஞ்சு காமிக்கிறேன். லைட்டாக வந்து ஒரு 2 வட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி உள்ளே கூடி இப்படி சுற்றிட்டே வாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அடிக்கடி செய்ய நீங்களே சூப்பராக ஜிலேபி போட ஆரம்பிச்சிடுவீங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்படி உங்களுக்கு இந்த பெரிய ஜிலேபி டிசைன் வரலை அப்படின்னா, நான் செகண்ட் டைம் போட்டேன்ல மினி ஜிலேபி, அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். டிசைன் வந்து மேட்ரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதனால் டிசைன் வரலேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. மினி ஜிலேபி போட்டு அசத்துங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த கடாய் ஃபுல்லாக ஊற்றலை. ஒரு கடாயிலேருந்து கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம ஜிலேபி புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் பிழிஞ்சிட்டு நல்லா உள்ளு கூடி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் புளிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரசரன்னு புளிய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே வந்து நம்ம ஜிலேபியாக புளிஞ்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா
ரொம்ப மிதுக்குன்னு ஆயிரும். ஜிலேபி வந்து ரொம்ப மிதுக்குன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது, மிருதுவாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் போல் மொறுமொறுப்பாகவும் இருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு சத்தம் அடங்குறது வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சைட் பை சைடாக கொஞ்சம் மினி ஜிலேபியும் போட்டுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பேபி ஜிலேபின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம உளுந்தில் செய்கிறதுனால நல்லது தான், நம்ம ஹெல்த்துக்கு எந்த கேடும் விளைவிக்காது. இது ஒரு பக்கம் வெந்ததும் 2வது பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கிறிஸ்பியாக. ஸோ இப்போ 2வது தடவையும் நம்ம திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக இல்லை, சத்தம் அடங்கினதும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஜிலேபியை வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கக்கூடிய அந்த சக்கரை பாகில் வந்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சூடாக இருக்க சக்கரை பாகில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது ஊறினா போதும். ஏன்னா நம்ம கம்பி பதம்லாம் பண்ணலையில, இது வந்து சட்டுன்னு உறிஞ்சிக்கிறோம். அதனால் 1 நிமிஷம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சூப்பரான ஜிலேபி வந்து தயாராகிடுச்சு. நம்ம 1 கப் அளவு உளுந்து தான் போட்டோம், அதுக்கே நம்மளுக்கு 20 ஜிலேபி வரைக்கும் கிடச்சிருக்கு. கடையில் அவ்வளோத்துக்கு நம்ம வாங்க முடியாது குறைவான காசுக்கு. ஸோ நம்ம வந்து 1 கப் அளவு உளுந்து போட்டு இவ்வளோ ஜிலேபி செஞ்சு நம்ம வந்து மனசார சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.